நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே கூறுகின்ற உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றார், அற்புதம் செய்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவாராக, உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பாராக, உங்கள் தலை நிமிரும்படி செய்வாராக, உங்கள் கால்கள் தள்ளாடாமல் உறுதியாக இருக்கும்படி செய்வாராக. So tonight we are going to we are going to continue on our Mass and the prayer meeting. This is the section 5. திருப்பலியும் சிவ வழிபாடும் என்ற தலைப்பிலே ஐந்தாவது தியானத்திலே நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஏற்கனவே 4 தியானங்களை பற்றி தியானித்திருக்கின்றோம். அதை கேட்காதவர்கள் நீங்கள் எங்களுடைய இணையதளத்திலே லைஃப்லே போய் கேட்கலாம். மெசேஜுக்குள் இருக்காது, லைஃப்லே தான் அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பின்பு தான் நாங்கள் அதை எடிட் பண்ணி மெசேஜ் வேறையாக வேர்ஷிப் வேறையாக நாங்கள் தருவோம். ஆகவே இப்போதைக்கு நீங்கள் லைஃப்லே அதை பார்க்கலாம் என்பதை அறிய தருகின்றோம். திருப்பலியும் சிவ வழிபாடும் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கும் தொடர்ந்து பார்ப்போமாக. எத்தனை பேருக்கு இந்த தியானம் உதவியாக இருக்குது? யாருக்காவது அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? வெரி குட், தேங்க்யூ. சில பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் இப்பொழுது திருப்பலியிலே போய் பங்கு பெறும் பொழுது ஒரு நிறைய மாற்றம் இருக்கிறது என்றால் இங்கே அறிந்து கொள்கிற அந்த உண்மை அப்படி என்று. வெரி குட். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களை நிறைய உண்மைக்குள் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். So last week we learned about what it means when a Catholic Mass starts. The priest and altar servers walking from the back of the church to the altar. நாங்கள் சென்ற வாரம் திருப்பலி ஆரம்பமாகும் பொழுது குருவானவரும் பீட பணியாளர்களும் ஆலயத்தின் பின்பக்கத்தில் இருந்து முன்னே நோக்கி வருவார்கள், பலிப்பீடத்தை நோக்கி வருவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் அவ்வாறு பின்பக்கம் இருந்து முன்னே வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற கத்தோலிக்க திருப்பலியிலே இவ்வாறு தான் ஆரம்பமாகும் திருப்பலி. வேறு எந்த விதத்திலும் ஆரம்பமாகுவதில்லை. சில நேரம் பீட பணியாளர்கள் இல்லை என்றால் குருவானர் முன்னே வந்து அதை செய்கின்றார். ஆனால் முறையின்படி, திருச்சபையின் கட்டளையின்படி பின்னிருந்து முன்னே வர வேண்டும் என்பது அதனுடைய முறை. அதெல்லாம் என்னென்று சென்ற வாரம் நிறைய நாங்கள் பார்த்திருக்கின்றோம். The procession symbolizes the journey of the people towards God. Number 1, அந்த பவனி எதை காட்டுகிறது என்றால், பின்னிருந்து ஏன் முன்னே வருகிறோம் என்றால், நாங்கள் இப்பொழுது இறைவனை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் திருப்பலியின் ஆரம்பத்திலே பின்னிருந்து பவனி முன்னே வருகின்றது. Number 2, and reflecting the church's journey on the earth towards the heaven. ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால், திருக்கூட்ட மக்களாக திருச்சபை மக்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி பயணிக்கின்றோம், அந்த பயணத்தில் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆலயத்தின் பின்பக்கத்திலிருந்து பலிப்பீடத்தை நோக்கி அந்த பவனி வருகின்றது. அது எதை காட்டுகின்றால், நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விண்ணக வாழ்வுக்கு நாம் எங்களை தயார்படுத்துகின்றோம், அந்த பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது இது கிறிஸ்தவத்திலே மிக முக்கியமான ஒன்றாகும். So tonight we are going to learn an altar server carries the cross. பீட பணியாளர் சிலுவையை தூக்கி செல்லுதல் என்ற விடயத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த பவனியிலே பார்த்தீர்கள் என்றால், முன்னுக்கு போகிறவர் யார் என்றால், இந்த சிலுவையை தூக்கி பிடிக்கிறவர் தான் முன்னுக்கு போவார். சரியோ? இது திரும்பவும் சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த ஆலய திருப்பலியிலே போனாலும் இந்த பவனியின் முன்னுக்கு போவது சிலுவையை தூக்கி பிடிக்கிறவர் தான். அதுக்கு பின்பு தான் அந்த பவனி பின்னே வரும். ஸோ அப்போ அந்த சிலுவையை தூக்கி பிடிக்கிற அந்த பீட பணியாளர் ஏன் முன்னே செல்கிறார், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். When an altar server carries the cross at the beginning of the Catholic Mass, it has important meanings. திருப்பலி ஆரம்பமாகும் முன்பேயே, அதாவது ஆரம்பமாகும் பொழுது பீட பணியாளர் சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே, சிலுவையை தூக்கி கொண்டு முன்னே வருவது பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. நம்பர் 1, சென்ட்ரல் ரோல் ஆஃப் த கிராஸ். முதலாவது பார்த்துக்கிட்டால் சிலுவையினுடைய முக்கிய பங்கு என்ன என்பதை காட்டுவதற்காக அது பீட பணியாளர் முதல்ல முன்னுக்கே அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வருவார். தெரியும்,
அது சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சம்பவம் நடைபெறுகின்றது. Carrying the cross first shows how important the cross is in the Christian faith. அதாவது சிலுவையை தூக்கி கொண்டு செல்வதனுடைய முக்கியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிலுவை மேல், அதாவது இயேசுவின் மேல் இருக்க வேண்டிய நம்பிக்கை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு முன்னே வருவார்கள். அப்படி இருந்தும் எத்தனை பேர் நாம் இயேசுவை அறியாமல் இருக்கின்றோம், இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம், இயேசுவோடையே இல்லாமல் இருக்கின்றோம். அது நமக்கு அழகான ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. இது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இயேசுவோடு இருப்பது மிக மிக முக்கியம் என்பதற்கு அடையாளமாக காட்டப்பட்டாலும் நாம் பல முறைகளிலே இயேசுவோடு இல்லாமல் இருக்கின்றோம். And also it reminds everyone that the Mass celebrates Jesus' sacrifice and his victory over sin and death. இரண்டாவது அது எதை காட்டுகிறது என்றால், சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போகும் பொழுது இந்த திருப்பலியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்ப்பு நினைவு கூறப்படுகின்றது. அவ்வாறு அது நினைவு கூறப்படுவதனுடைய அர்த்தம் என்னென்றால், பாவத்திலிருந்து எவ்வாறு வெற்றி நமக்கு கிடைத்தது, பரிசுத்தமான வாழ்வு நமக்கு கிடைத்தது என்பதனுடைய அடையாளமாகத்தான் அந்த சிலுவை முன்னே தூக்கி சுமந்து செல்லப்படுகிறது. இதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. பாவத்திலிருந்து எவ்வாறு நமக்கு விடுதலை கிடைத்தது என்பதை காட்டுவது. எவ்வாறு என்றால், இயேசுவினுடைய பலியின் வழியாகத்தான் நமக்கு விடுதலை கிடைத்தது என்பதற்காக. So it reminds everyone that the Mass celebrates Jesus' sacrifice and his victory over sin and death. Number 2, Christ leading us. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையை முன்னே தூக்கி செல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை காட்டுவதற்காக. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, குருவானவர் முன்னே போக மாட்டார், அல்லது இறைவார்த்தை தூக்கி செல்கிறவர் முன்னே போக மாட்டார். சிலுவையை தூக்கி கொண்டிருக்கிறவனா முன்னே செல்வார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை காட்டுவதற்காக. ஆகவே நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு நம்மை வழி நடத்தவில்லை என்றால் நாம் சரியான பாதையில் நடக்க முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. அதனாலே இயேசு நம்மை வழி நடத்த வேண்டும், இயேசுவிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். அதாவது அந்த சிலுவை முன்னே கொண்டு வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு முன்னே இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படி இருந்தும் பார்த்தீர்கள் என்றால், நாம் எல்லாரும் எவ்வாறு பழக்கப்பட்டிருக்கிறோம், திருப்பலியிலே நாம் ஒரு கடன் திருநாளாக பங்கு பெற்றுவோம். இல்லை என்றால் அது பாவம் அல்லது பாவ சங்கீதனத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக திருப்பலியிலே பங்கு பெறுகிறோம். ஆனால் திருப்பலி தொடங்கி முடியும் வரையும் பார்த்தீர்கள் என்றால், முடிந்த பிறகும் பார்த்தீர்கள் என்றால் நிறைய மக்கள், அதாவது கூடுதலாக இலங்கை இந்தியா நாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட பார்த்தீர்கள் என்றால், முழுக்க முழுக்க நாங்கள் புனிதர்களோடையே எங்களுடைய உறவை வைத்துக் கொண்டிருப்போம், புனிதர்களிடத்திலேயே மன்றாடி கொண்டிருப்போம். தொடங்க முன்பும் புனிதர்களிடத்திலே மன்றாடுவோம், திருப்பலி முடிந்த பின்பும் புனிதர்களிடத்திலே மன்றாடி விட்டு போவோமே தவிர இயேசுவை திரும்பி பார்க்கிறதே இல்லை. நாம் இயேசுவே என் வாழ்க்கையிலே வழியாய் வாரும், வழியாய் இரும், நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று நாம் இல்லாமல் போய்விடுகிறோம். இந்த நாடுகளிலும் அது மிக குறைவு. என்றால் இந்த நாடுகளிலே அது நிறைய மாற்றங்கள் வந்ததினாலே இங்கே இருக்கிற மக்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவை வைத்து வாழுகிறார்கள், கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள், அதிகமாக புனிதர்களோடு இருப்பதை விட. ஆனால் இலங்கை இந்தியாவிலிருந்து வந்த மக்கள் நாம் இன்னும் மறுமலர்ச்சி வராமல் இருக்கின்றோம். அந்த நிலைக்கு வர வேண்டும். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இலங்கை இந்தியாவிலே கிறிஸ்தவம் பரப்பப்பட்ட பொழுது போர்த்துகீசரால் பரவப்பட்டது. அப்போ அவர்கள் கூடுதல் நிறைய இந்த சுருவ வழிபாடுகள், அந்த பக்தி முயற்சிகள் வளர்வதற்கான சூழ்நிலைகள் அங்கு நிறைய கொண்டு வரப்பட்டது. இந்த நாடுகளுக்கு அப்படி வரவில்லை. இங்கே கூடுதலாக வரும் பொழுது அவர்கள் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் நாங்கள் அந்த மிட்லாண்ட் ஆலயத்துக்கு போவோம். அங்கு நற்செய்தி கொண்டு வந்து விதைக்கப்பட்ட முதலாவது இங்கே வந்த இரத்த சாட்சிகள் அங்கு. அதனாலே இங்கே இருக்கிற மக்களுக்கு ஓரளவுக்கு அந்த 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 அறிவு நிறைய வளர்ந்திருக்கிறது. இங்கே இருக்கிற குருக்களாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், எல்லாருமே திருப்பலியெல்லாம் பார்த்துக்கிட்டால் முழு நேரம் இயேசுநாதரை பற்றி பாடலாம் இருக்கும். ஆனால் நாம் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருப்போம். இல்லை, பூசம் முடிஞ்சால் கட்டாயமாக மாதாக்கு தான் பாட்டு படிக்கணும் நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை செய்யவில்லை என்றால் இவர்கள் கத்தோலிக்கரை இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள். இது போன்ற நிறைய குழப்பங்கள் நம் மத்தியிலே இன்னுமே இருக்கின்றது. அதனாலே நாம் கிறிஸ்துவிடத்திலே உண்மையாகவே வளர முடியாமல் போய் விடுகின்றோம். அதனாலே தயவு செய்து திருச்சபையிலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்போ திருச்சபையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயேசுதான் எங்களை வழி நடத்து. அப்போ அதுக்காக நாங்கள் புனிதர்கள் எல்லாம் இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை. அதை இன்னொரு முறையை நாம் பார்ப்போம். புனிதர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள், தான் திருச்சபை நம்புகிறது, நாம் நம்புகிறோம். புனிதர்கள் இயேசுவிடத்தில் வருவதற்கு உதவியாக இருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் இயேசுவிடத்திலே வர வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம்.
நாம் அவர்களை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வந்ததே அவரிடத்திலே போவதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு, நீங்கள் எங்களையே பிடித்துக் கொண்டு நிற்கிறீர்களே அப்படி என்று சொல்லிடக்கூடாது அவர்கள். சரியோ? அதனாலதான் நான் இயேசுநாதர் கூட ஒரு முறை சொல்லுவார், அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து, பரிசேயர் சதுசேயர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆபிரகாம் தான் எங்களுடைய தந்தை அப்படி என்று சொல்லுவார்கள். அப்ப இயேசுநாதர் சொல்லுவார், ஒரு நாள் ஆபிரகாம் உங்களை குற்றம் சாட்டுவார் அப்படி என்று. என்றால் ஆபிரகாம் சொல்லுவார், நான் உங்களுடைய தந்தை அல்ல, கடவுள் தான் உங்களுடைய தந்தை, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னை தந்தை என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று. அதுபோல ஒரு நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அதனால இப்பொழுதே நாங்கள் அந்த மறுமலர்ச்சி அடைவது மிக மிக அவசியமாகும். So the Christ leading us, the cross represents Jesus leading his people. ஆகவே திருச்சிலுவை நமக்கு எதை காட்டுகிறது என்றால், இயேசு எங்களுடைய பவனியை அல்லது எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்பதாகும். இதில் ஒரு விடயத்தை நான் சேர்க்கவில்லை, அது டக்குன்னு சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது நிறைய டினாமினேஷன், அதாவது நிறைய சபை பிரிவுகள், கிறிஸ்தவ சமய பிரிவுகள் நிறைய இருக்கிறது. சரியோ? அதிலே பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் சிலுவை வைத்திருப்பார்கள். எல்லா ஆலயத்திலும் சிலுவை இருக்கும், இங்கேயும் சிலுவை இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க ஆலயங்களில் இருக்கிற சிலுவையிலே கட்டாயமாக இயேசு இருப்பார். இயேசு சிலுவையில் அறைந்த அந்த குருசிபிகேஷன் இருக்கும் அதில். சரியோ? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இருப்பார். ஆனால் மற்ற கிறிஸ்தவ அமைப்புகளிலே இயேசு இல்லாத சிலுவை தான் வைத்திருப்பார்கள். இங்கேயும் அதான் இருக்கிறது. சரியோ? இயேசு இல்லாத சிலுவை வைத்திருப்பார்கள். ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே கட்டாயமாக இயேசு உள்ள சிலுவை தான் வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் தூய பவுல் சொல்லுவார், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவதை அல்லாமல் வேற ஒன்றையும் அறிய நான் அழைக்கப்படவில்லை அப்படின்னு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால் நமக்கு மீட்பு. அதனாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கு இருக்க வேண்டியது மிக முக்கியம் என்பதற்காக, சிலுவையில் இயேசு இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த இயேசு நம்முடைய சிலுவையிலே இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இது சாதாரண ஒரு விடயம்தான், எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் எங்கும் போகலாம் தானே, எங்கும் இயேசுவை அறியலாம். எங்கும் இயேசுவை அறியலாம். ஆனால் உண்மையிலேயே இயேசு மையப்படுத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நாம் எவ்வாறு கத்தோலிக்க மக்கள் சில நேரத்திலே சருகி போகிறோமோ அதுபோல எல்லா இடங்களிலும் சறுக்கல் இருக்கிறது. அதனால நாம் தான் சரியானதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். So when the altar servers carries the cross to the altar, it symbolizes Jesus leading the congregation to the celebration of the Eucharist. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், திருப்பணியாளர், அதாவது பீடப்பணியாளர் அந்த சிலுவையை தூக்கி முன்னே செல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் சிலுவை பலியை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை காட்டுவதற்காக தான் பீடத்தை நோக்கி அந்த பவனி வரும். சரியோ? அப்ப பலியை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதற்காக. அப்ப ஏன் பலி முக்கியம் என்றால், இயேசு பலியானதால் தான் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டோம். அதனாலதான் அந்த பலி முக்கியப்படுத்தப்படுகின்றது. சரியோ? அப்ப பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் பீடம் இருக்க வேண்டும். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபையிலே பீடம் வைக்கப்படுகின்றது. மற்ற சபைகளிலும் போய் பார்த்திருந்தால் பீடம் இருக்காது, பிரசங்க மேடை இருக்கும், ஆனால் பீடம் இருப்பதில்லை. கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் பீடத்தை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசு நமக்காக பலியானார் என்றால், இயேசு பலியானதாலே தான் நமக்கு மீட்பு உண்டானதாகவே இறை வழிபாட்டிலே இயேசுவினுடைய பலி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பீடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பீடத்தை நோக்கி அந்த பவனி வருகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்பர் 3, call to follow Jesus. மூன்றாவது, அந்த பவனுடைய முக்கிய நோக்கம் என்னென்றால், இயேசுவை பின்பற்ற நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சரியோ? Carrying the cross also reminds every one of us Jesus is called to follow him, even though challenges and sacrifices. அப்போ அந்த திருப்பலி ஆர்வமாகும் பொழுது, சிலுவையை முன்னே கொண்டு வரும் பொழுது நீங்கள் பார்த்தோன்னா அது என்ன செய்தி நமக்கு கூறுகிறது என்றால், நாம் எல்லோரும், அதாவது அந்த ஆலயத்திலே வந்திருக்கிற அத்தனை மக்களும் நாங்கள் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்கள் வந்தாலும் நாங்கள் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் என்பது காட்டுவதற்காகத்தான் அந்த பவனி பின்னிருந்து முன்னே வருகிறது. இவ்வளத்தையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் குருவானவர் பிரசங்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. சிலுவையை கொண்டு வர வேண்டும், சிலுவையை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இயேசுவை நாங்கள் அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு கிழமையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதற்கு பதிலாக திருச்சபை என்ன செய்தது என்றால், அடையாளத்தை முன்னே வைத்தது. இதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் விளங்கிவிட வேண்டும் என்பதற்காக. சரியோ? தெரியும் தான். இப்போ அதாவது டேஞ்சர் என்ற ஒரு சைனுக்கு என்ன சைன் வைப்பார்கள்?
எலும்பு கூடு போடுவார்கள், அல்லது ஒரு குரஸ். அதை பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? டேஞ்சர்னு தெரியும் அல்லவா? ஒருத்தர் முன்னுக்கு அதில் நின்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேஞ்சர் இஸ் டேஞ்சர், இது ஆபத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைன் இருந்தாலே போதும், எல்லாருக்கும் தெரியும், ஆம் இது ஆபத்து. அதுபோல திருச்சபையிலே இந்த அடையாளங்கள் நமக்கு காட்டப்படுகிறது என்னவென்றால், அதனுடைய செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தெரியும், அந்த செய்தியை மறைப்பது சாத்தானுடைய வேலை. அதற்குள் இருக்கிற செய்தியை நமக்கு தெரியப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதனால தான் இந்த இடத்திலே தூய ஆவியானவர் இது போன்ற விடயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாரும் முதல்வே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Number 4, focus on Jesus' sacrifice and resurrection. அந்த சிலுவை முன்னே கொண்டு போவதனுடைய அடுத்த முக்கியமான நோக்கம் என்னென்றால், இயேசுவினுடைய தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு இறை வழிபாட்டிலும் பார்த்தீர்கள் என்றால் கட்டாயமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், இயேசுவினுடைய எங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்பதும், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதும் கட்டாயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவ வழிபாட்டினுடைய மையம் அதுதான். அதான் அதனுடைய அந்த ஊற்று, அதான் அதனுடைய கருப்பொருள். ஆகவே அதை மையப்படுத்துவதற்காகத்தான் இந்த திருச்சபையிலே அந்த சிலுவையை முன்னே கொண்டு வருகிறார். அதாவது இயேசு எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், ஆகவே நாங்கள் அதிலே பங்கு பெற வந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக. So the cross symbolizes Jesus' suffering, death, resurrection and ascension. அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே அவர் இருக்கின்றார் என்பதை காட்டுவதற்காக அந்த அத்தனை நிகழ்வுகளும் நடைபெறும் என்றால் அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதிலே மட்டும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை வீணாய் போய்விடும். சரியோ? அதனால தூய பவுல் சொல்லுவார், இயேசு மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய நம்பிக்கை பயனற்றதே. அதனாலே அதை காட்டப்படுது எப்பொழுதும், இயேசு எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், அதனாலே நீங்கள் நம்புங்கள், நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. அதை நாம் நம்பாமல் போனால் நம்முடைய நம்பிக்கை பயனற்றது. அப்படி இருக்கிறதுனாலே நிறைய மக்கள் நாம் இயேசு எங்களுக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை பலருக்கு இல்லாமல் போனது. தெரியும், நாம் கத்தோலிக்க மக்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், நாங்கள் கோயிலுக்கு போய் வந்தால் நாம் பக்தி உள்ளவர்கள். இப்போ சொல்லுவார்கள், இவர்கள் நல்ல பக்தி உள்ளவர்கள் என்றால் இவர்கள் தவறாமல் கோயிலுக்கு போய் வருகிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறோம். சரியோ? கோயிலுக்கு போய் வருவது பக்தி என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. சரியோ? அதனால அவர்களிடத்திலே இப்போ எங்களிடத்திலே இந்த கூட்டங்களை நாம் கொஞ்சம் பலந்து வருகிறோம் விசுவாசத்திலே. அதுக்கு முன்பு இயேசு உங்களுக்கு யார் என்று கேட்டால் நமக்கு ஒரு பதிலும் சொல்ல தெரியாது. இயேசு யார்? அவர் இப்படி பிறந்தார், அவருக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம், இந்த ஈஸ்டர் கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான். இயேசு யார்? இது செய்கிறோம், அது செய்கிறோம், அவர் ஆண்டவர், அவ்வளவுதான். ஆனால் உண்மையிலே விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? இயேசு யார் அப்படின்னு கேட்டால் நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல தெரிய வேண்டும், என் வாழ்க்கையில் வந்தவர் அவர், என்னை தொட்டவர் அவர், என்னை மாற்றினவர் அவர், என்னை குணமாக்கினவர் அவர், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். He is life. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவர் எங்களோடு இருக்கின்றார். அதனாலே நாம் அப்படி சொல்ல தெரிய வேண்டும். இப்போ எங்களுடைய அப்பா இப்போ கேட்டால் நாம் உடனே என்ன சொல்லுவோம்? உங்களுடைய அப்பா இப்போ எங்கே கேட்டால் நாம் உடனே என்ன சொல்லுவோம்? அவர் இப்போ இறந்து இத்தனை வருடமாகிவிட்டது, அவர் இப்போ எங்களோடு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே அப்பா எங்களோட உயிரோடு இருந்தால் அப்பா அங்கே என்றால் உடனே என்ன சொல்லுவோம்? அவர் வீட்டில் இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், பின்னாலே இருக்கிறார், முன்னாலே இருக்கிறார் என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல இயேசு இஸ் லைஃப் நவ், அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ எங்களிடத்திலே ஒரு கத்தோலிக்க விசுவாசியோட கத்தோலிக்க ஒரு இறை மகளிடத்திலே இயேசு உங்களுக்கு யார் என்று கேட்டால் எங்களுக்கு அந்த ஃபெய்த் சொல்ல தெரிய வேண்டும். என்னோடு இருப்பவர், என்னோடு வாழ்பவர், என்னோடு நடந்து வருகிறவர், என்னை தாங்கி நிற்கிறவர், என்னை குணமாக்கினவர், என் பாவங்களை மன்னித்தவர், எனக்கு புது வாழ்வு தந்தவர். இதுதான் இயேசு. மீண்டும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Number 5, unity and respect. ஐந்தாவது விடயம் எதற்காக சிலுவை சுமந்து தூக்கி கொண்டு முன்னே வரப்படுகிறது என்றால், ஒற்றுமை மற்றும் மரியாதையை காட்டுவதற்காக. என்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. சரியோ? அதனால தான் உலகம் முழுவதும் எத்தனையோ லட்சக்கணக்கான கத்தோலிக்க மக்கள் நாம் எல்லாரும் ஒரு தலைவரின் கீழ் இருப்போம். ஸோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய தெய்வீக ஒரு செயல். அது சும்மா டக்குன்னு உருவாக்க முடியாது. தெரியும், 50 பேருக்கு மேலேயே ஒரு தலைவருக்கு இருக்கலாம் இருக்கு, டக்குன்னு பிரிஞ்சு இன்னொரு சபை உண்டாயிருது.
அப்படி இருக்கும் பொழுது உலகம் முழுவதும் அங்கிருந்து ஒன்றே சொன்னால் அவ்வளவு பேரும் எத்தனையோ அமைப்புகள் இந்த திருச்சபையில் இருக்கிறது, எல்லாரும் அப்படியே கீழ்ப்படிவோம், எல்லாரும் அதுக்கு செவி சாய்க்கணும். சில நேரத்தில் எங்களுக்கு சில கருத்து பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனாலும் நாம் அதை எதிர்த்து சண்டை பிடித்து கொண்டு பிரிஞ்சு கொண்டு அப்படியெல்லாம் போக மாட்டோம். பொறுமையாக இருப்போம், கீழ்ப்படிவோடு இருப்போம். இப்போ உதாரணமாக இன்றைக்கு இந்த ஆலயத்திலேருந்து இறை வழிபாடு செய்கிறோம் என்றால் நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது, நாம் வளருவதற்கு சில இடைஞ்சல். அதற்காக நாம் திருச்சபையை விட்டு விலகிறதோ, திருச்சபையை கோபிக்கிறதோ, குருக்கள் மேல் கோபிக்கிறதோ நாம் யாரும் தயாராக இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோரும் இறைவனுடைய மக்கள், ஒன்றாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனாலே அது ஒரு தூய ஆவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு செயல், உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். ஸோ அதனால தான் அதை எதை காட்டுகின்றால் யூனிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட், அதாவது ஒற்றுமையை, மரியாதையை அது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. The procession with the cross followed by the other ministers and the priest shows the unity and order of the church's worship. சரியோ? அப்போ இந்த சிலுவை சுமந்து முன்னே போவார் ஒருவர், அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் மற்ற பீட பணியாளர்கள் அதுக்கு பின்னே வருவார்கள். அதுக்கு பின்பு இறைவார்த்தை வாசிக்கிறோர் அதுக்கு பின்னே வருவார். அதுக்கு பின்பு குருக்கள் வருவார்கள். சில நேரம் பிஷப் வந்தால் பிஷப் என்ன செய்வார், அதுக்கு பின்னே வருவார். ஈவன் போப் வந்தால் கூட அதுக்கு பின்னே தான் வருவார்கள், அதுக்கு முன்னே போகிறதில்லை. சிலுவைக்கு முன்னே போக முடியாது, போகிறது இல்லை என்றால் இயேசுதான் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை காட்டுவதற்காக. அடுத்தது அந்த சிலுவையை தூக்குறவர் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண ஒரு சின்ன ஒரு போய், சரியோ, அவர் ஒரு தியோலஜி அல்லது ஒரு செமினரிலேருந்து படித்து வந்த அவர் சாதாரண ஒரு ஆள், ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒருவர். அவரை எல்லாரும் பின்பற்றுகிற பின்னே அப்படியே பின்னே வருவார்கள், அவருக்கு பின்னால் எல்லாரும். அது நமக்கு எதை காட்டுகிறது என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே உயர்வு தாழ்வு இல்லை. இயேசு முன்னே செல்லுகிறார், நாம் எல்லோரும் அவரை பின்பற்றி செல்லுகிறோம். என்ன அழகான முறை பாருங்கள். ஸோ அவ்வளவு ஒரு சிறப்பான பவனி தான் அந்த பவனி. அது மட்டுமல்லாமல் அதை எல்லாரும் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அது எங்களுடைய திருச்சபையினுடைய அமைப்பு அங்கே தான் அமைக்கப்படும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அது அவ்வாறு அமைக்கப்படும். எல்லாரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அது போப்பா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும். ஸோ இட் செட்ஸ் a respectful tone, inviting everyone to participate fully in the mass. ஸோ அது எதை காட்டுகின்றால் நாம் எல்லாரும் இறை வணக்கத்தோடு ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை மதித்து மரியாதையோடு அந்த திருப்பலியிலே பங்கு பெற நாம் வந்திருக்கின்றோம் என்பதாகும். So Jesus said, if anyone wants to follow me, they must deny themselves, number 1, and then take up their cross, number 2, and follow me. இயேசு என்ன சொல்லுவார் என்றால், யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால், சரியோ, நீங்கள் யாராவது என்னை பின்பற்றி வர போகிறீர்களோ அப்படி என்றால் முதலாவது நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும் அப்படின்னு இயேசு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு பின்பு உங்கள் சிலுவையை நீங்கள் என்ன செய்யணும், தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பின்பு என்னை பின்பற்றி வாருங்கள், மற்றபடி உங்களால் வர முடியாது. அதனால தான் சிலுவையை முன்னே தூக்கப்படுகிறது, அதுக்கு பின்பு நாங்கள் போகிறோம். அப்போ எங்களை நாம் வெறுப்பது, அதுக்கு பின்பு சிலுவையை தூக்குவது என்பது நம்முடைய ஆன்மீகத்திலே மிக முக்கியமான ஒன்று. ஸோ let us learn about carrying the cross. ஆகவே நாங்கள் இப்பொழுது சிலுவையை சுமப்பது, சிலுவையை தூக்குவது, நாம் எங்களுடைய சிலுவையை தூக்குவது என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். So every Christian must follow Christ. முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்றாலே எல்லாரும் யாரை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவை பின்பற்ற வேண்டும். வெரி குட். ஸோ இதுதான் கிறிஸ்தவம். நாம் எல்லோரும் இயேசுவை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்து புனிதர்களும் இயேசுவையே பின்பற்றினார்கள், நாமும் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். So if you are not willing to deny yourself and carry your cross, you are not following Christ. நானும் நீங்களும் எங்களை வெறுக்காமலும் எங்களுடைய சிலுவையை நாங்கள் தூக்கவும் தயாராகவில்லை என்றால் நாங்கள் யாரும் இயேசுவை பின்பற்றவில்லை என்பது அதனுடைய அர்த்தம். என்றால் இயேசு என்ன சொன்னார் என்றால், என்னை பின்பற்ற வேண்டுமா, உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும், அதுக்கு பின்பு உங்களுடைய சிலுவையை நீங்கள் தூக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் யாரும் என்னை பின்பற்ற முடியாது. அவரை பின்பற்றும் பொழுது கட்டாயமாக இது வரும். இதை சந்தித்தால் தான் அவரை பின்பற்றலாம்.
அப்படி நாங்கள் இதெல்லாம் தூக்க எங்களை யாராவது குறைச்சினா நோ 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 அப்படி என்றால் நாம் யாரும் இயேசுவை பின்பற்ற இல்லை. Tonight, let us examine our life. Are we truly following Christ? அதனால் இந்த இரவு நாம் எங்களையே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றோமா? What does it mean to follow Christ? இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? Saint Padre Pio, Saint Pio, அவர் என்ன சொல்வார் என்றால், he said, in suffering we are certain that God is preparing us for something great. When he lays a cross upon our soldier, he does so in order that he may raise us to greater heights. அது செயின்ட் பியோ என்ற அந்த புனிதர், அந்த குருவானவர், அந்த புனிதர் என்ன சொல்லுவார் என்றால், துன்பத்தில் கடவுள் நம்மை ஒரு பெரிய விடயத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். சரி, ஒரு துன்பம் கஷ்டம் நமக்கு வருதென்றால் கடவுள் இதைவிட ஒரு பெரிய ஒரு விடயத்தை நமக்காக ஆயத்தப்படுத்துகின்றார். அவர் நம் தோள்களில் சிலுவையை வைக்கும்போது அவர் நம்மை இன்னும் உயரத்துக்கு உயர்த்துவதற்காக அவ்வாறு செய்கின்றார் என்று சொல்லுகிறார். சரியோ, நம்ம மேல் ஒரு கஷ்டம் வருகிறதா அப்படின்றால் கடவுள் எங்களை இன்னொரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காகவே அந்த கஷ்டத்தை நம்ம மேல் கொண்டு வருகின்றார். எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, அதையும் பின்னுக்கு நாம் பார்த்தரலாம். அண்ட் ஆல்சோ செயின்ட் ரோஸ் ஆஃப் லீமா, எங்களுடைய முன்னால் இருக்கிற ஆலயம், அந்த செயின்ட், apart from the cross there is no other ladder by which we may get to heaven. புனித ரோஸ் ஆஃப் லீமா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சிலுவையை தவிர நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேறு ஏணி இல்லை அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாம் விண்ணக வாழ்வுக்கு செல்ல வேண்டுமா அப்படின்றால் சிலுவை என்பது மிக மிக முக்கியம். அதுதான் நாம் ஏறி செல்லுகிற ஏணி. அண்ட் ஆல்சோ செயின்ட் மதர் தெரேசா, she said, let us not be afraid to be proud to love the cross and to carry it. Let us have the courage to accept all that it may demand of us. All that courage to accept all the cross it may demand us. The joy of loving Jesus comes from the joy of sharing in his suffering. சரியோ, செயின்ட் மதர் தெரேசா என்ன சொல்லுகிறார் என்றால், சிலுவையை நேசிப்பதிலும் அதை சுமப்பதிலும் பெருமைப்படுவோம். அது நம்மிடம் கேட்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை பெறுவோம். சிலுவை நம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறதா, ஆம், அதுக்கு நாம் கீழ்ப்படிவோம். இயேசுவை நேசிப்பதன் மகிழ்ச்சி அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்வதில் இருந்து வருகிறது அப்படின்னு மதர் தெரேசா சொல்லுகிறார்கள். நாம் இயேசுவை சந்திப்பதனுடைய அந்த மகிழ்ச்சி, அவருடைய துன்பத்தை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நாம் விசுவாசத்தோடு அதை சந்திப்பதில் இருந்து நமக்கு உருவாகிறது என்று. So together these saints shows that suffering is not a curse but a way to grow spiritually and receive God's grace. அப்ப இந்த மூன்று புனிதர்களுடைய விடயத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், துன்பங்கள் என்பது நமக்கு வருகின்ற சாபங்கள் அல்ல, மாறாக நாம் ஆன்மீகத்திலும் இறைவனுடைய அருளிலும் வளருவதற்காக நாம் சந்திக்கின்ற ஒன்றாகும் என்று சொல்லுகிறார்கள். வேணும் சொல்லுகிறேன், துன்பங்கள் என்பது நமக்கு வந்திருக்கின்ற சாபங்கள் அல்ல, மாறாக இறைவனுடைய அருளிலும் இறைவனுடைய ஆசிரியரிலும் நாம் மேலே வளருவதற்கு நமக்கு வருகின்ற அந்த சவால்கள் தான் அந்த துன்பங்கள் ஆகும். So by accepting our difficulties with love and faith, we become closer to Christ. ஆகவே நமக்கு வருகின்ற சவால்களை, பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் இயேசுவுக்கு அருகிலே நாம் வருகின்றோம். And find joy and strength even during tough time. எங்களுடைய கஷ்டமான நேரத்திலே நாங்கள் சிலுவையோடு இருக்கும் பொழுது, அந்த கஷ்டமான நேரத்தில், இக்கட்டான நேரத்திலே கூட அவரிடத்தில் இருந்த அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Accepting suffering and sacrifices. துன்பத்தையும் தியாகத்தையும் ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? இயேசு சொல்லுவார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் உங்களை நீங்கள் வெறுத்து உங்கள் சிலுவையை
தூக்கி கொண்டு வாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஜீசஸ் carries his cross to his crucifixion, showing the ultimate act of suffering and sacrifice. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கல்வாரி நோக்கி பயணமானது நமக்கு எதை காட்டுது என்றால் அவருடைய அந்த தியாகம், தன்னை வெறுத்து தன்னை அர்ப்பணித்ததையும் அவருடைய தியாகத்தையும் அதிலே நமக்கு காட்டுறது. அவர் பட்ட பாடுகளை அது நமக்கு காட்டுகின்றது. ஸோ when he tells us to carry our cross, இப்போ இயேசு அப்படி பாடுகள் வழியாக சென்றவர். அப்போ அவர் எங்களை பார்த்து நீங்களும் உங்களை சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் என்றால் he means we should be ready to face hardship and even persecution for our faith. ஸோ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பும் பொழுது உங்களுக்கு சில தடைகள், கஷ்டங்கள், பல துன்புறுத்தல்கள் வரும். அதையும் நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு இயேசு சொல்லி கொடுக்கின்றார். தெரியும். ரெண்டாவது மிக முக்கியமான ஒன்று. ஸோ when you follow Jesus, when you take the Holy Bible in your hand, or when you start to worship Jesus, so when you start to give first place to Jesus, witnessing Jesus, you may face many hardship, even persecution for your faith in Christ. ஸோ நீங்களும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது, இயேசுவோடு உறவிலே வளர ஆரம்பிக்கும் பொழுது, ஏன் வேதாகமத்தை நாங்கள் கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது பார்த்துக்கிட்டால் சில கஷ்டங்கள் நமக்கு வரும், சில துன்புறுத்தல்கள் நமக்கு நிச்சயமாக வரும். அப்போ இயேசு என்ன சொல்லுவார் பாருங்கள், பட் டூ நாட் ஃபெயில் டு டினை யுவர் செல்ஃப் அண்ட் கேரி யுவர் கிராஸ். இப்போ இயேசு என்ன சொல்கிறார், அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது உங்களை நீங்கள் வெறுப்பதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். இந்த துன்பம் வருதே அப்படின்ட்டு நாம் அதை விட்டு ஓடிடக்கூடாது, அல்லது அவர்களை எதிர்த்து நாங்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கக்கூடாது. எங்களையே நாங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எங்களை நாங்கள் அந்த நேரத்திலே விட்டு கொடுக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இயேசுவை பின்பற்ற தயாராகிவிட்டேன், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்பதை காட்டுவதற்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதான் நாம் சிலுவையை சுமப்பதற்கு அடையாளம். ஸோ Matthew chapter 10 verse 32 to 33, Jesus says, whoever acknowledge me before others, I will also acknowledge before my Father in heaven. But whoever disowns me before others, I will disown before my Father in heaven. சரியோ, இந்த இறைவார்த்தை தான் எங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த பணிக்கு வரும் பொழுது மிக ஆழமாக உதவி செய்தது. மத்தேயு 10:32-33, மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்ளுவேன். சரியோ, இது ஒரு மிக ஆழமான ஒரு விடயம். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஸோ கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார், இயேசுவை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பணியாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலே நமக்கு சில கஷ்டங்கள் வரலாம். சிலர் எங்களை பார்த்து சிரிக்கலாம், பரியாசம் பண்ணலாம், இல்லாது பொல்லாது சொல்லலாம். அதுக்காகவே நாம் மறைந்து போயிடக்கூடாது. நோ, அப்படி நாம் மறைவோம் என்றால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நானும் உங்களை தெரியாது என்று சொல்லுவேன் தந்தையின் முன்னிலையிலே. ஆனால் இந்த உலகத்திலே என்ன சூழ்நிலையிலும் நீங்கள் எனக்கு சாட்சியாக எங்கெல்லாம் நிற்பீர்களோ அங்கெல்லாம் நான் உங்களை குறித்து சாட்சியாக இருப்பேன். ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் எங்களை வெறுத்து இயேசுவை முன்னே வைத்திருக்க கற்றுக்கொள்ளும். இயேசுவுக்காக நாங்கள் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது, நாம் கலங்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு பின்னால் இறைவன் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். ஆரம்பத்திலே இந்த பணியை ஆரம்பிக்கும் பொழுது அன்பானவர்களே நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய கஷ்டங்கள் வந்தது. என்னென்னவோ சொன்னார்கள், நாங்களே இந்த திருச்சியை விட்டு விலகிடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் பரியாசம் பண்ணினார்கள், அது செய்தார்கள், இது செய்தார்கள். சில நேரத்திலே ஒரு பாட்டிலே பங்கு பெற முடியாது, எவ்வளோ விஷயங்கள் இருந்தது. செபிக்கும் பொழுது சிரித்தார்கள், அல்லது ஒரு பணி செய்யும் பொழுது சிரித்தார்கள். இந்த கூட்டத்தை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்யலாம், எல்லாரும் கனடாக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இந்த கூட்டம் அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நாங்கள் பொறுமையாக கிறிஸ்துவை அடையாளப்படுத்திய பொழுது ஆண்டவர் எங்களை வெட்கப்பட்டு போக ஒருபோதும் விட மாட்டார். கடவுள் அது நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அன்பானவர்களே. அதனாலே அந்த சாட்சியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த சபக்குழுவிலே நீங்கள் எவ்வாறு என்னை பார்க்கிறீர்களோ அதுபோலவே நான் எல்லா நேரத்திலும் என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. என் மனைவி என் பிள்ளை இந்த சபக்கூட்டத்தில் எவ்வாறு பார்க்கிறார்களோ அதுபோலவே நான் என் குடும்பத்தில் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அங்கெல்லாம் நான் இயேசுவை காட்டாமல் போகும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இயேசுவும் அங்கே என்னை தெரியாது என்று சொல்லுகிறார். 4 பேருக்கு முன்னால் எழும்பி நின்று உங்களுக்கு செபிப்பதற்கு சொன்ன நேரம் வெட்கமா இருக்கலாம். ஐயோ, இவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள், என்ன இவர்கள் எல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்ல போகிறார்களே அப்படின்னு நீங்கள் பயத்தாலேயே 4 பேருக்காக நீங்கள் செபிக்காமல் போய்விடலாம். ஒரு இடத்திலே சாட்சியாக நிற்காமல் போய்விடலாம். அப்படி நாம் தவறும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானும் உங்களை தெரியாது என்று சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த பாவம் துன்பம் நிறைந்த உலகத்தில் எனக்கு சாட்சி பகர்ந்தால் நானும் சாட்சி பகர்வேன். So do not be ashamed to witness for Christ. ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி பகர ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். Denying self, தன்னை மறுப்பது. Carrying the cross means putting aside our own desires and wishes to follow God's will. அதாவது எங்களை வெறுப்பது என்றால் என்ன அர்த்தம் என்றால், எங்களுக்கென்று இருக்கிற விருப்பு வெறுப்புகள், எங்களுக்கென்று சில ஆசைகள், எங்களுக்கென்று இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் வருவது, இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பது. சரியோ? நம்ம எல்லாருக்கும் அன்பானவர்களே, எங்களுக்கென்று பல விடயங்கள் இருக்கிறது. பெருமை இருக்கிறது, புகழ் தேடுவோம், பெருமைப்படுவோம், சாதி பார்ப்போம், அழகு பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போம். எத்தனையோ விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து போயிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு இயேசுவிடத்தில் வருவது. இதிலே மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? சாதி கூட பார்க்காம போய்விடலாம், உயர்வு தாழ்வு பார்க்காமல் போகலாம், ஏழை பணம் அது பார்க்காம போகலாம், படிப்பில்லை எல்லாம் பார்க்காம போகலாம். ஆனால் நான் கத்தோலிக்கன் தெரியுமா, அதை மட்டும் நம்மால் பல முறை விட முடியாமல் இருக்கும். கிறிஸ்துவுக்காக நாம் சில நேரம் நம்மை விட்டு இறங்க மாட்டோம். நோ, நாங்கள் கத்தோலிக்கர்கள், அது செய்ய மாட்டோம் அப்படி என்று நின்று விடுவோம் சில நேரத்தில். சரியோ? இறைவாற்று அப்படின்னு நாங்கள் பைபிள் எடுத்துக்கிறது ஏனத்துக்கு நாங்கள் இந்த கூட்டங்களில் பங்கு. நோ, நாங்கள் கத்தோலிக்கர்கள். அதுதான் என்னை பொறுத்தவரை நான் கண்ட அனுபவத்தில் நிறைய மக்களிடத்தில் நான் பார்த்தது, நான் கத்தோலிக்கன் என்று பிடிக்கிறதிலே மிக மிக அவர்கள் வைராக்கியம் காட்டுகிறார்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு மாறாக. இல்லை அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், நான் கத்தோலிக்கன் என்றாலே இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அதான் நான் என் வாழ்க்கையில் எடுத்த முடிவு. எத்தனை பேர் நீங்கள் கத்தோலிக்கர் இல்லை என்று சொன்னாலும், நான் கத்தோலிக்கர் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் என்னை பொறுத்தவரையிலே கத்தோலிக்கம். அதுதான் திருச்சபையும் சொல்லுகிறது, அதுதான் வத்திக்கானும் சொல்லுகிறது, அதுதான் திருத்தந்தையும் சொல்லுகிறார். புனிதர்களும் அதை தான் சொன்னார்கள். நீ கிறிஸ்தவன் என்றால், நீ கத்தோலிக்கன் என்றால் இயேசுவை பின்பற்று, இயேசுவுக்காக வாழ். ஆனால் அதுக்குத்தான் நாம் தயங்குவோம். சரியோ? அதுக்குத்தான் நாம் பல முறை பின்வாங்குவோம். ஆகவே எங்களை நாம் வெறுப்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ இஸ் மீன் புட்டிங் காட்ஸ் விஷஸ் above our own comfort and plans. எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய திட்டத்தை மேலே கொண்டு வருவது மிக மிக அவசியமாகும். நான் பல முறை சொன்னதை இதை சொல்லி நான் முடிக்கின்றேன். நான் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகளும் பணி செய்யலாம். ஏற்கனவே பல ஆண்டுகள் நிறைய பேர் இருக்கிறது. இந்த பணியை நாம் செய்வது சாதாரண விடயம் அல்ல. சரியோ? பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை ஆண்டுகளை நான் செய்யலாம், சரி 100 ஆண்டுகள் கூட செய்யலாம் நான் இந்த பணியை. ஆனால் நான் மேலே போகும் பொழுது, ஒரு நாள் மரித்து ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் என்ன கேட்பார் என்றால், நீ எத்தனை ஆண்டுகள் பணி செய்தாய், எந்த ஆலயத்திலே பணி செய்தாய், அது செய்தாயா, இது செய்தாயா, அல்ல தந்தையின் விருப்பத்தை நீ செய்தாயா. அவ்வளவுதான். போப்பிடத்திலேயும் கேட்கப்படும், சாதாரண பொதுநிலை இடத்திலேயும் கேட்கப்படும், குருவிடத்திலேயும் கேட்கப்படும், பிஷப்பிடத்திலேயும் கேட்கப்படும். தந்தையின் விருப்பத்தை நீ செய்தாயா? நாம் எல்லோரும் பார்த்து கண்டால் ஒரு திருச்சபையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மைதான், கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற நாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்க வேண்டும். அதுதான் அன்பானவர்களே நமக்கு கிடைக்கின்ற வெற்றி. அதை தான் விண்ணக தந்தை பாராட்டுவார், விண்ணக தந்தை வரவேற்பார். நீ எவ்வளவு கட்டுப்பாடுகள் சூழ்நிலைகள் இருந்த அத்தனை மத்தியிலும் நீ தந்தையின் விருப்பத்தை செய்தார்.
அதனால் அன்பானவர்களே, அதற்காக நாம் எல்லாரும் கத்தோலிக்க மக்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் எல்லாருக்கும் கட்டாயமாக கட்டுப்பாடுகள் தேவை என்று, அது இல்லைன்னா நாம் சிதறி போய் விடுவோம். கட்டுப்பாடுகள், அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு மிக மிக அவசியம். ஆனால் அந்த அமைப்புகள், கட்டுப்பாடுகளுக்குள்ளே நாம் எல்லோரும் கிறிஸ்துவை மையப்படுத்தி தந்தையின் விருப்பத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவரே சொல்வார், உத்தம உண்மை உள்ள பணியாளரே, என்னுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் வாருங்கள். அப்பொழுது அங்கிருக்கின்ற எல்லா புனிதர்கள், சரியா, பரலோகத்தில் எல்லா புனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள், நாங்களும் இயேசுவுக்காகவே பாடுபட்டோம், நாங்களும் அந்த இரட்சகருக்காகவே இரத்தம் சிந்தினோம், அந்த வேலையை நீங்களும் செய்தீர்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், நாம் எல்லோரும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம் என்பார்கள். அதனாலே நான் ஒரு கத்தோலிக்கனாக இருந்தாலும், திருச்சபையிலே பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும், அந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படுகிற நான் இயேசுவை மையப்படுத்தவும் தந்தையை மாட்சிப்படுத்தவும் நான் விரும்புகிறேன். அதையே உங்களுக்கும் அறிவிக்கின்றேன். என்னென்றால், நான் தந்தை இடத்தில் போகும் பொழுது அதுதான் அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அது ஒன்றுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்மேல் வைத்திருக்கின்றது. ஆகவே நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகின்றோம். ஏன் நாம் சிலுவையை சுமக்கின்றோம், ஏன் நம்மை நாம் தாழ்த்துகிறோம் என்றால், இயேசு தன்னை தாழ்த்தி தன்னை வெறுத்து சிலுவையை தூக்கினார் பாருங்கள். அதுக்கு தந்தை கொடுத்த மாட்சி என்ன தெரியுமா? மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்படி செய்தார். அதுபோல நானும் நீங்களும் எங்களை தாழ்த்தி சிலுவையை தூக்கணும் என்றால், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் கடவுள் வல்லமையோடு எழுந்து நிற்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது கடவுளுடைய வேலை. எங்களை தாழ்த்துவது எங்களுடைய வேலை, எங்களை உயர்த்துவது கடவுளுடைய வேலை. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் உங்களை வெறுங்கள், உங்களை வெறுத்து சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர். அன்பின் ஆண்டவரே, உம்மை பின்பற்ற நாம் நினைக்கும் பொழுது பல தடைகள் நமக்கு வரலாம், சத்துரு நம்மை தடுத்து நிறுத்த பார்க்கலாம். ஆனாலும் உம்மை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கின்றீர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கின்றீர். அதன் வழியாக அவர்கள் தங்களை வெறுக்கவும், கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமந்து கொள்ளவும் தூய ஆவியானோர் வழியாக நீர் வலிமை கொடுக்கின்றீர். ஆண்டவராக இயேசுவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர். அந்த வாழ்க்கை ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்து முடிப்பதற்காக அல்ல, உம்மை நாங்கள் பற்றி கொண்டு வாழவும், உம்மை நாங்கள் வெளிப்படுத்தி வாழவும், உமக்குள் வாழவும், உமக்காக வாழவும் இந்த உலக வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நாம் அவ்வாறு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நீர் எங்களை விண்ணக தந்தையின் முன்பாக அழைத்து சென்று எங்களை நீர் மாட்சிப்படுத்துகிற இறைவனாக இருக்கின்றீர். இதோ இந்த நேரத்தில் உடைய வல்ல கரம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். நீர் எவ்வாறு 12 சீடர்களை ஜெபித்து தெரிந்தெடுத்தீரோ, அதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்தெடுத்து இந்த இடத்தில் அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். உம்முடைய வல்லக்கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய பரிசுத்த வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இவர்களை மூடிக்கொள்ளுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வரங்கள், உம்முடைய கனிகள் இவர்களை இப்பொழுது ஆட்கொள்ளும்படி நான் மன்றாடுகின்றேன். இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறின ஆண்டவராக இயேசுவே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் நிமித்தம் எத்தனை துன்பங்கள், சவால்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் அத்தனையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள உம்முடைய வல்லமை நம்மை மூடிக்கொள்ளுவதாக. சிலுவையின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளுவதாக. சிலுவையின் மகிமை நமக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. சிலுவையினால் எதையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்ற அபிஷேகம் எங்கள் மேல் இருப்பதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரை உம்மை மறுதளிக்காமல், உம்மை விட்டு விலகி போகாமல் உம்மோடு நடந்து வரவும், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யவும் உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை எங்கள் மேல் வருவதாக.
உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் வருவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. எங்கள் குடும்பத்தை நீர் உமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தலைமுறையை நீர் உமக்காக பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தலைமுறையின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வருவதாக. தலைமுறையின் அபிஷேகம் எங்கள் மேல் வருவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் சிலுவையை முன்வைக்கிறவர்களாக இருக்க உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வல்லக்கரம் இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பதாக. உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் நீர் தந்தையின் முன்னிலையில் நீர் மாட்சிப்படுத்தும் இறைவன். ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படி நான் மன்றாடுகிறேன். உம்முடைய வல்லமையில் நிலைத்திருக்கும்படி நான் மன்றாடுகிறேன். எப்பொழுதும் நீர் இவர்களோடு இருந்து வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் இந்த நேரத்தில் இவர்களை தொடுவதாக, இவர்களை குணமாக்குவதாக. உம்முடைய திரு ரத்தம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக, இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இந்த நாளிலும் உம்மை பின்பற்ற வந்திருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்படட்டும், குறைகள் நிறைவாக்கப்படட்டும். ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், என் இயேசுவை நான் நம்பினதனால் என் இயேசு என்னை வெட்கப்பட்டு போக விடவில்லை என்று இவர்கள் அறிக்கை செய்யும்படி, சான்று பகரும்படி உம்முடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை உம்முடைய பாதையில் அழைத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி, எங்களுக்கு பலன் அளிப்பதற்காக நன்றி, எங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.